ஹாய் மக்களே, வாங்க. குட் மார்னிங், வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இன்றைக்கும். ஏன்னா ஒரு 2-3 நாளில் நான் வீடியோ போடலைங்க. கொஞ்சம் அப்படியே டென்ஷன்லேயே இருக்கேன். அது இல்லாமல் ஊர்லேருந்து அக்கா பொண்ணு இவங்கெல்லாம் கொஞ்சம் துணிங்கள்லாம் அவங்க ஊரில் கடை புதுசாக அவங்க கடை ஓப்பன் பண்ணுறாங்க. போன வாரம் வந்தாங்க. அப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு போனாங்க கோல்டு இதெல்லாம், கவரிங் நகையெல்லாம். இப்போ நேற்று வந்தாங்க. நம்மெல்லாம் அந்த 15 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அங்கெல்லாம் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணி இளம்பிள்ளி ஆகிட்டோம். நம்ம போடுறதில்ல. அதனால் இப்போ எல்லாம் புதுசாக ட்ரெண்டிங் விட்டுக்கிறாங்க இல்லைங்களா. நிறையா நடிகைங்க இங்கேருந்து நெஞ்சு கொடுக்குற புடவை நடிகைங்க கட்டுறாங்க. அப்புறமா சீரியல் நடிகர் நிறைய பேர் கட்டுறாங்க. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் விளம்பரம் கொடுக்கறதுனால எல்லாம் யூடியூப் மூலிமா பார்த்து மக்கள் கேட்குறாங்க இல்லையா, இது நல்லாயிருக்கும் அது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ட்ரெண்டிங்கில் வராங்க. இளம்பிள்ளி சாரீஸு பட்டு சாரீ மாதிரி அப்போ இளம்பிள்ளி பட்டுன்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த மாதிரி இப்போ மறுபடியும் அந்த பட்டு புடவைங்க ரகத்துக்கு தகுந்த மாதிரி பேர், ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு விற்கிறாங்க. அது பிள்ளைங்க கேட்டாங்க. திடீர்னு நேற்று காலையில் இந்த டைமுக்கு தாங்க ஒரு 9 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. அம்மா நான் வந்துட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு. என்னால் ஒன்றும் செய்ய முடியல. சரி, நம்ம கடையிலையும் கொஞ்சம் வேலை இருக்குது, என்ன செய்கிறது, புதுசாக அவங்க கடை ஓப்பன் பண்ணுறாங்க. சரி, நம்ம அதுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தெரிஞ்ச தொழிலுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க இல்லையா பிள்ளைங்க, நம்மளே நம்பி கேட்குறாங்க பாருங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்மளை சுற்றி நம்ம குழந்தைங்க இவங்கெல்லாம் கூட எதுவுமே சொல்கிறதில்ல, இது பண்ணாத அது பண்ணாதன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. நான் அவங்க ரேஞ்சுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போயே நம்ம ஒருத்தர் கையை நாடி இருக்கக்கூடாது இல்லைங்களா. இன்னும் காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அது பழகிடுச்சு. அந்த மைண்ட் செட்லேயும் இல்லை. நான் பார்க்கலாம், கடவுள் எப்போ கூப்பிடுறாரோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதோ ஒன்று செய்யலாம் அப்படின்ட்டு ஓடிட்டுருக்கிறேன். வேறு இன்றைக்கி சமையலுக்கு வந்துடலாம். அதனால எதுவுமே டக்குன்னு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயிட்டு இருப்பேன். நேற்று தண்ணி இல்லை, நல்ல தண்ணி. இப்போ ஒரு வாரமாக நமக்கு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அந்த டைமில் விட்டுருக்குறாங்க. தண்ணி பிடிக்கல. டேங்க்கில் இருக்கிற தண்ணியை நான் புழங்க மாட்டேன் அதிகமாக. ஏதாவது சமைக்கிறதுக்கு இது ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்குவேன். குடிக்கிறதுக்கு நம்ம பிடிச்சி வைக்கிறோம் பாருங்கள், அந்த தண்ணி தான். தண்ணி இல்லை, நேற்றே காலி ஆகிடுச்சு. நேற்று அதனால் அர்ஜென்ட்டாக தோசை ஊற்றி இருந்த குழம்பு, பழைய குழம்பு இருந்துச்சு, பட்டாணி குழம்பு குருமா, அதே சூடு பண்ணி சாப்பிட்டு கிளம்பிட்டேன். இட்லி ஊற்றி சாப்பிட்டு நைட்டு அதே இருந்தது, சாப்பிட்டு அப்படி படுத்துட்டேன். இப்போ என்ன மேட்ருன்னா, இப்போ என்ன மேட்ருன்னா, வடிவேல் சார் கணக்கு போகிறேன் நான் பாருங்கள். இப்போ சிம்பிளாக எக் இருந்தது, பருப்பு சாம்பார் வைக்கலான்னு தான் பார்த்தேன். அதுவும் 2 நாளைக்கு ஓடிட்டு இருக்கோம். அதனால தான் சரி டக்குன்னு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செடியில் விளைஞ்சது அவரைக்காய் இருந்துச்சு. அது ஒரு அக்காவுக்கு கொண்டு போனேன், தனக்கா. அவங்களுக்கு 2 நாளும் பார்த்தேன், அவங்க வரலை. சரின்னு சொல்லிவிட்டு நம்ம இப்போ மறுபடியும் பூ வச்சுருக்குது, அதை விட்டு அறுத்து பறித்து கொடுக்கலான்னு சொல்லிட்டு, கத்திரிக்காயும் ஒரு 3 கத்திரிக்காய் இருக்குது, அதில் ஒன்றா சேர்த்து பறித்து கொடுத்துடலான்னு அந்த அவரைக்காயை கட் பண்ணி, அப்புறம் கூட சவுக்காய் கட் பண்ணி போட்டு பொரியல் செஞ்சுட்டேன். அவரைக்காயும் சவுக்காயும் ஒரு காய் இருந்தது, அது 2மே போட்டு ஒரு பொரியல் பண்ணிவிட்டுங்க சாப்பாட்டுக்கு. முட்டை ஒரு 2 முட்டை இருந்தது, உடைச்சி விட்டு எக் ரைஸ் செஞ்சுட்டேன் பாருங்க. நம்ம எக் ரைஸ்க்கு என்ன இதோட நம்ம இப்போ முட்டைக்கோஸ் இருந்தால் போடலாம், கேரட்டு, உருளைக்கிழங்கு மட்டும் இருக்குது. சரி, நான் அதெல்லாம் போடல, காயெல்லாம் போடல. நான் வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாமே திருவி போட்டு, பெரிய வெங்காயம், இஞ்சி, பூண்டு, நம்ம செடியில் விட்டு பச்சை மிளகா, காஞ்சி ரொம்ப காரமாக இருக்கிற மிளகா, ஒரு 3 வரமிளகா,
பெப்பரு, ஜீரகம் இதெல்லாமே போட்டு கூட வந்து நெல்லிக்காய், நம்ம திருவி வச்ச நெல்லிக்காய் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கிறேன். தக்காளி ஒரு 3 குட்டி தக்காளி இருந்துச்சு, அதுவும் கட் பண்ணி போட்டு நல்லா அதெல்லாம் வணக்கி, இன்றைக்கி வந்து ஆயில் ரைஸ் பிராண்ட் ஆயில் வாங்கணும். நல்லெண்ணெய், எள்ளெண்ணெய் தாங்க சமைச்சிருக்கிறேன். அது வாசம் வந்து இங்கே வருது எனக்கு. அந்த அளவுக்கு வந்து நான் பெருங்காயம் போடல. பெருங்காயம் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் மாறிடும்னு சொல்லிட்டு நெல்லிக்காய் பவுடர் போட்டேன். கடுகு, உளுத்தம் பருப்பு எல்லாமே போட்டு இன்றைக்கி சூப்பரான ஒரு மெத்தடில் ஒரு எக் ரைஸு பண்ணியிருக்கிறேன். இது காய் தொட்டுக்கிறதுக்கு இவ்வளோதாங்க இன்றைக்கு சமையல். ஏன்னா நம்ம இந்த சாய்ஸ் அது இதுன்னு எதுவுமே ஊற்றல. நேச்சுரலாக நம்ம என்ன பண்ணணுமோ, ஒரு பட்டை லவங்க நம்ம கறி மசாலா தூள் செஞ்சு வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதே வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, ஏன்னா மிளகு பொடி போடுறதுனால ஒரு 1/2 ஸ்பூனு இந்த வாசனைக்கோசரம் போட்டிருக்குறேங்க. சூப்பராக செஞ்சு வச்சுட்டேன். அடுத்தது வந்து தண்ணி வந்து ஜீரக தண்ணி, நல்லா தண்ணி கொதிக்க வச்சு இது ஃபுல்லாக இருந்ததுங்க. எவ்வளோ தண்ணி, முக்கால்வாசி தான் இருக்குது தண்ணி, முக்கால்வாசி மேலே போயிடுச்சு, கீழே இறங்கிடுச்சு தண்ணி. அவ்வளோ தண்ணி தான் இருக்குது. ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா இது இருந்தால் நமக்கு ஜீரண சக்திக்கும் நல்லது. பட் வந்து இப்போ மழை காலத்துக்கு ரொம்ப நல்லது உடம்புக்கு. குடல் சுத்தம் ஆகும், உடம்பு வந்து நமக்கு இந்த சளி கிளி பிடிக்காமல் உடம்புல இல்லாமல் நல்லா இருக்கும். பெரும்பாலும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள். தண்ணியை வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ரெகுலராக நம்ம ரசம் வச்சு குடிக்க போகிறதில்ல. ரெகுலராக ரசம் சாதம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க. எடுக்காமல் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு நல்லதுங்க. ஏன்னா இது வந்து நம்ம கேரளாவில் அவங்க வச்சு குடிக்கிறாங்க, ஃபேமஸ் குளிர் பகுதி. நம்மளும் வந்து இந்த மாதிரி சீசனுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பனிக்காலம் வருது இல்லைங்களா, பனி மழை, அதனால் வந்து நம்ம இந்த ஜீரக தண்ணி எடுத்துக்கிட்டால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, மிகவும் சிறந்தது. இதெல்லாமே நம்ம நாட்டு வைத்தியம் மாதிரி எடுத்து சாப்பிடுங்க மக்களை. இன்றைக்கி வந்து இவ்வளோதான். நானும் வந்து அதாவது வந்து நயன்தாரா மேடம் கட்டின புடவையும் ஜோதிகா கட்டின புடவையும் இது 2, அப்புறமா இது வந்து இன்னும் ஒரு சாரீஸு, அது மைண்டில் டக்குன்னு வரலைங்க. 3 சாரீஸு வந்து கொஞ்சம் ஹை லெவல் விலை தாங்க, 2000க்கு மேலே இருக்குது, நம்மளுக்கே வருது. ஏன்னா அவங்க வந்து ஒரிஜினல்லாம் வந்து அது லட்சக்கணக்கில் போட்டு தயார் பண்ணி இருக்கிறாங்க. இது வந்து நம்ம யூடியூப்பு பண்ணுறவங்க மேக்ஸிமம் வந்து பார்க்குறவங்க ஏதாவது ஒரு தொழில் செய்கிறவங்க தான் பார்ப்பாங்க. அதுக்கோசரம் வந்து நான் ரேட் நம்ம ஒரிஜினல்லாம் நமக்கு வாங்குகிற ரேட்டு இருக்குது. இதுக்கும் மேலே நம்ம என்ன மார்க்கெட் வச்சு விற்கிறோம்களோ அது நம்ம மக்களை பொறுத்து, நம்மக்கிட்ட எடுக்கிறவங்கள பொறுத்து. அது சும்மா சாம்பிளுக்கோசரம் போட்டு வந்துருக்குறேங்க. நீங்கள் வந்து அந்த மாடல் வந்து சும்மா சாம்பிளுக்கு தான். ஏன்னா அவங்க வந்து அக்கா பொண்ணு அதே போட்டு போயிருக்கிறாங்க, நிறைய போட்டு போனாங்க. அவங்க அதில் தான் வந்து ஒரு 15 சாரீஸ் எடுத்துருக்குறாங்க. அந்த சினேகா சாரீஸ், சினேகான்ற ஜோதிகா சாரீஸும் அம்பானி விட்டு கல்யாணத்துக்கு கட்டிட்டு போனாங்களாம் அதெல்லாம். அதனால வந்து அந்த புடவை ஜோதிகா புடவையும் நயன்தாரா புடவையும் போட்டுருக்குறாங்க ஃபேமஸாக. அது எடுத்துருக்குறேன். இன்னொரு புடவையும் வந்து நெட் புடவை, நெட்டு இல்லை அது க்ரஷ், அது சொல்கிறேன் இருக்குது, நான் கடைக்கு போய்ட்டு கூட நல்லா இருக்குது அந்த புடவையும். அதில் ஒரு 2-3 கலர் போட்டிருப்பேன். இதில் வந்து சும்மா சாம்பிளுக்கு ஒன்று தான். ஏன்னா நமக்கு இவ்வளோ காஸ்ட்லியாக வந்து ஏற்கனவே காஸ்ட்லியான புடவையெல்லாம் கடையில் இருக்குது. மக்கள் எப்படி எடுக்கிறாங்கன்றத அங்கே ஓடிருங்க. கிராமத்தில் என்ன பட்டு புடவை மாடலு, அது நடிகர், சீரியல் நடிகராக இருக்கட்டும், நடிகர் பேரை சொன்னால் டக்குன்னு ஓடிடும் அந்த மாதிரி. அதனால் இங்கே இருக்கிறவங்க ஏன்னா போயிட்டு பெரிய பெரிய மாலில் தான் போடுவாங்க, சின்ன கடைங்களெல்லாம் இருக்காது. ஒரு காலத்தில் சின்ன கடைங்களில் இதே பெருசாக நம்பிட்டு தான் நமக்கு வருவாங்க. ஏன்னா டியூ கொடுப்பாங்க, ஆனால் நல்லா இருக்கும் குவாலிட்டின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி எல்லாமே பெரிய கடைங்களில் போய் அது ஏதாவது ஒரு ஆஃபரு அது இதுன்னு கொடுக்கறதுனால எங்க 10,000 ரூபாய் போட்டு புடவை எடுத்துருக்குறாங்க ஒரு அம்மா மேடம் தள்ளுபடியில். இப்போ என்கிட்ட வந்து பால்ஸ் வச்சு அது குஞ்சம் கட்டுறதுக்கு கொடுத்துருந்தாங்க. 10,000 ரூபாய் நானே ரேட் பார்க்குறேன், அதில் தள்ளுபடி போக 10,000 ரூபாய் போட்டிருக்குறாங்க.
ஒன்றுமே இல்லை. அந்த சாரியில் ப்ளவுஸே இல்லை. 1/2 மீட்ரு இருக்குது. இதெல்லாம் எங்கே போய் சொல்லுவாங்க? ரூ. 250 புடவைக்கு வந்து ப்ளவுஸ் இல்லைன்னா என்ன நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அதே ரூ. 700 800 போட்டு அதில் இருக்குன்னு சொன்னால் கம்மியானால் கூட இவ்வளோ விலை போட்டு எடுத்தேன் ப்ளவுஸில். மக்கள் வந்து அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரைக்கும் என் கடையை பொறுத்தவரைக்கும் நான் வந்து ரகங்கள் வந்து எத்தனை ரகம் இருக்குது, ஒரு குவாலிட்டியில் ஒரு சாரீஸில் எத்தனை ரகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கஷ்டம் மக்களுக்கு தெரியுங்க. கடைக்காரருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு போட்டுக்கிறாங்க. யூடியூப்பில் போட்டு எடுக்கிறது இதில் ஆர்டர் கொடுத்து வாங்குறதுன்னு தப்புன்னு சொல்லுங்க. குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான். 300 320 250 அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு ஏன்னா அதெல்லாம் டிவிக்கு நான் கூட முடியாது. ஒருத்தர் 2 பேர் மக்கள் வந்து டிவி எடுக்கிறாங்க, அவங்களுக்கு அக்கா அப்படின்னுருவாங்க. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு குவாலிட்டி 2வது இது 2 மட்டும் போடுவோங்க. போட்டு எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் போடுவோங்க. அதுதாங்க நம்ம கடையில் இருக்கிறது. வந்து பாருங்கள். இப்போ எல்லாமே தள்ளுபடியில் தான் போட்டிருக்கிறேன். மக்களை வந்து பாருங்கள். ரெடி காசுன்னா நம்ம வந்து கொடுத்துடலாங்க, ஒன்றுமே இல்லைங்க. வாங்க, நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாங்க. பாய் மக்களே.